இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு வாழ்க்கை என்பது என்ன, இல்லைங்களா? அப்படித்தானப்பா? சரிங்களா? வாழ்க்கை என்பது என்ன, இதுதான் இன்றைய சத்சங்க தலைப்பு. இப்ப இது ரொம்ப ஒரு கடினமான தலைப்பு, ரொம்ப மென்மையான தலைப்பா இருந்தா கூட ஒரு மாத்திரை நம்ம போட்டு விழுங்கிட்டா அது கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன ரெமெடி கொடுக்கும். ஆனா இது அப்படிப்பட்ட கேள்வி அல்ல. ஆப்ரேஷன் பண்ணா எவ்வளோ வேதனை கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி. இப்ப வாழ்க்கைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நமக்குள்ள சில கேள்விகள். சரிங்களா? இப்ப கடவுள்னா எது? காற்று எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எவ்வளவு முக்கியமான, நமக்குள்ள ஒரு குழப்பத்தை கொடுக்குதோ அவ்வளவுக்கு முக்கியமான கேள்விதான் வாழ்க்கை என்றால் என்னங்கிறது. இப்ப கடவுள் எது அப்படின்னு கேட்டா, இப்ப இந்துக்கள் எல்லாம் ஒரு உருவகத்தை மனதுல பதிய வச்சுட்டு இப்படி இருந்தாதான் கடவுள் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் இந்துக்கள் சொல்லுவாங்க. இப்ப கிறிஸ்துவர்கள் கிட்ட ஏங்க கடவுள் பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவங்க எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க சொல்ல முடியும். இஸ்லாமியர்கள் இந்த போல ஒவ்வொரு மதத்தில் இருக்கின்ற மக்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை அவங்க மனத்திரையில் உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுளை எப்படி அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்களோ அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைய நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அது இப்ப இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இப்ப சாணத்தால உருண்டை பிடிச்சு வச்சுட்டு அது கடவுள்னு சொல்றோம். அது கடவுள்னு எடுத்துக்கலாமா? இல்ல கொஞ்சம் பேர் கல்ல கடவுள்னு வணங்குறாங்க, அதை கடவுள்னு எடுத்துக்கிறதா? இல்ல சிலையா கற்சிலையா இருந்தாதான் கடவுள் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? இல்ல தங்க தகடால அதை வார்த்திருக்காங்க, அது கடவுளா? இல்ல மார்பல்ல விலை உயர்ந்த மார்பல் கல்லுல உருவாக்கியிருக்காங்க, அது உயர்ந்த கடவுள்னு எடுத்துக்கலாமா? இப்படி இத ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த உருவத்தை வேணா காட்டிக்கொள்ள முடியுமே தவிர அந்த உருவத்திற்கு உள்ளே இருக்கின்ற கடவுளை இதுவரைக்கும் யாரும் காட்டியதில்லை. அப்படி காட்டியிருந்தாங்கன்னா ஒன்று மட்டும்தான் நிரந்தரமான கடவுளா அங்க இருந்திருக்க முடியும். அந்த ஒன்றை காட்ட முடியாததால கோடான கோடி கடவுள் பிறந்துட்டாங்க இந்த பூமியில். சரி, இப்ப யாரையும் நான் குறிப்பிட்டு இந்த விஷயத்துல பேசல, நீங்க அப்படி எடுத்துக்கவும் வேண்டாம். இப்ப நம்ம பூனையை பார்த்திருக்கோம், யானையும் பார்த்திருக்கோம், இல்லைங்களா? இது பூனை, இது யானை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப வேற்று கிரகத்து ஒரு மனிதன் இந்த பூமிங்கிற கிரகத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன், அவங்க திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற பூனையவோ கோவில் இருக்கிற யானையவோ பார்த்தாருன்னா ஆமா இது என்னன்னு கேட்பாருங்களா? இல்ல அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா கேட்பார். ஏன்னா யானை பூனை இல்லாத கிரகத்திலிருந்து ஒரு மனிதன் இந்த கிரகத்துக்கு வந்தா நிச்சயம் அவங்க கேட்கதான் செய்வாங்க, ஆமா இது என்னங்க, இது என்னங்க. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கை தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கைக்கான ஆதாரம், அடையாளம், அர்த்தம் அவர்களுக்கு பிடிப்படும். இல்லைன்னா நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள விரும்புவது என்ன தெரியுங்களா? நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள விரும்புவது நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், அடுத்த மாசம் எனக்கு அது கிடைக்குமா, அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனா, என்னுடைய மறுஜென்மம் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் கேள்விகளை அடுக்கிட்டே போனா எவ்வளவு கேள்வி வேணாலும் ஒரு மனிதன் அறியாமையிலிருந்து அடுக்கிட்டே போலாம். ஆனா ஒரே ஒரு கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, பதில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தானே நிறைய தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தானே நிறைய தெரிஞ்சிருக்கணும்.
நம்ம வாழ்க்கையவே எப்ப நம்ம தெரிஞ்சுக்காம, நம்ம வாழ்க்கையை எப்ப நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையை பற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பொய்யா சொல்றதுக்கு இன்னொரு நபர் உருவாகுறாங்க. இதுதான் இது இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. இதுதான் நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. இந்த மைக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம போட்டுட்டு இருக்கிற செருப்பு, அதை இடது காலத்துக்கு இடது கால் தான் போடணும், வலது காலத்துக்கு வலது கால் தான் போடணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் நீங்க நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட அது இருக்குதுன்னா, உங்க பயன்பாட்டுல இருக்கிறதுனால தான், நீங்க அதை எப்படி பயன்படுத்த தெரியும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அது உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட பயன்படுத்த முடியாத ஒரு பொருள் கையில கொடுக்குறோன்னு வைங்களேன், எதுக்கும் இருக்கட்டும்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவீங்களா, இல்ல வீட்டுல வச்சுக்குவீங்களா? வச்சுக்க முடியாதுல்லவா? அது இடத்துக்கு அது ஒரு தேவையற்ற பொருளா தான் இருக்கும். ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை கழிக்கும் போது அந்த தேவையில்லாத பொருள் கழிவா மாறிடும். அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளாத ஒன்றை, புரிந்து கொள்ளாத ஒன்றை, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் வாழ்க்கை என்ற அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்ற ஒன்றில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பெரும் வரப்பிரசாதம். இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா கூட இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கைய இழந்திருக்கிறாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்குள்ள விழுந்திருக்காங்க. இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கு. ஜனனம் மரணம் இப்படிங்கிறதுக்குள்ள இந்த பூமியில லட்சோப லட்சம் கோடான கோடி ஜனனங்கள் மரணங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. இந்த ஜனனத்துக்கும் மரணத்திற்கும் தப்பிச்சு நம்ம இருக்கோம்னா இது மிகப்பெரிய இந்த உலக அதிசயத்தில் ஒன்று. நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சாகாம உயிரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உலக அதிசயத்தில் இதுதான் முதல் அதிசயம், அல்லது முதல் அதிசயத்திற்கு முந்தைய அதிசயம். இதுதான். இது நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அற்புதம் அதிசயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்டது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம வேற எதை புரிந்து கொண்டாலும் பிரயோஜனமே இல்லை. இப்ப நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு சமைப்பதற்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வேண்டும் இல்லைங்களா? அந்த பாத்திரத்துல சமைத்த உணவுப் பொருட்களை பரிமாறுவதற்கு இலையோ அல்லது தட்டோ தேவை. தண்ணீர் அருந்தணும், அதை குடிப்பதற்கு ஒரு குவளையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டம்ளரோ நமக்கு தேவை. அந்த மாதிரி உங்களை வார்த்து எடுத்து கொஞ்ச நாள் வாழ வைப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவரிடமும் வழங்கப்பட்டுள்ளது. இதை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கையில கிடைச்சிருக்கிற களிமண் இது, அல்லது மிகப்பெரிய பரிசு இது. இதை நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஓரமா இங்கேயும் வைக்கலாம், அல்லது அழகா ஷோகேஸ்லயும் வச்சுக்கலாம், அல்லது அங்கெல்லாம் வச்சா வேற யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அதை திருடிட்டு போயிடுவாங்க. அதனால அவர் கொடுத்த இந்த வாழ்க்கைங்கிற பரிசை நான் இங்க வச்சுக்க போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் இதை நான் ஆராதிக்க போறேன், என்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த போறேன், என்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்த போறேன், என்னுடைய வாழ்க்கையை ஆழப்படுத்த போறேன்னு எப்ப நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையையும் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எப்போது நேசிக்கின்றோமோ, எப்போது அதில் மிகுந்த கவனத்தை கொடுக்கின்றோமோ அப்போது மட்டுமே நாம் வாழ்கின்றோம் என்று அர்த்தம். இதை இனியும் தெளிவா புரிகிற மாதிரி சொல்ல போனா, நம்ம எல்லோருமே வாழ்க்கையில அதிகபட்சம் அன்கான்சியஸ் மைண்ட் லெவல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா மனோ தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருமே அன்கான்சியஸ் மைண்ட். இந்த அன்கான்சியஸ் மைண்ட்னா தமிழ்ல என்னன்னா உணர்வு அற்ற நிலையில். பாருங்களேன், வாழ்க்கையில வாழ்றோம், ஆனா உயிர் மட்டும்தான் இருக்கு, ஆனா உணர்வு நம்ம கிட்ட இல்லை. உடலும் உள்ள ஓடிட்டு இருக்கிறதுக்கு உயிரோடு தான் இருக்காரு.
ஏன்னா மூச்சு வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமாமா. ஆனா நம்ம யாருக்குள்ளயுமே உணர்வு நிலை வந்து உயர்ந்த நிலையில் இல்லையா? இது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு செயலையும் நீங்க எப்படி அதை வந்து வெளிப்படுத்துறீங்க, அந்த வெளிப்படுத்தக்கூடிய செயல்ல இருந்து நீங்க விடுதலை அடைகின்றீர்களா, இல்ல நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையே ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கிறீங்களான்னு அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஒவ்வொரு நாளும் உங்களை வளர்த்தணும். ஒரு அடிமைத்தன்மையிலிருந்து உங்களை சுதந்திர தன்மைக்கு விடுவிக்கணும். அப்ப நீங்க வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் அல்லது வளர்ந்து வருகின்றீர்கள் என்ற அர்த்தம். நீங்க திரும்ப திரும்ப செய்ததிலேயே செஞ்சு அதிலேயே போய் மாட்டிட்டு அடிமைப்பட்டு போகின்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அங்க வாழும் தன்மையில் இல்லை. பொருள் தன்மைக்கும் உயிர் தன்மைக்கும் வித்தியாசம் உண்டு. உயர்த்தினைக்கும் அக்ரிணைக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த பொருள் தன்மை உயிர்த்தன்மை அற்றது. உயிர்த்தன்மை என்பதோ பொருள் தன்மை அற்றது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும்னா அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய உணர்வு அற்ற மனநிலையிலிருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு நீங்க வரணும். அந்த கான்சியஸ் மைண்ட் லெவல்ங்கிறது ஒவ்வொன்றையும் உணர்வு பூர்வமாக பார்த்தல், அறிதல், உணர்தல், ஆராய்தல், வெளிப்படுத்துதல். இதுதான் மனித வாழ்க்கைக்கு மேப். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு தேசத்துக்கு வரைபடம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரைபடம் என்பது எதையும் உணர்வு பூர்வமாக சிந்தித்தல், உணர்வு பூர்வமாக பேசுதல், உணர்வு பூர்வமாக செயல்படுதல், உணர்வு பூர்வமாக வாழ்தல். இது மட்டும்தான் வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலன்னு தான் நிச்சயமா சொல்லணும். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்ன இவ்வளவு மட்டமா நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். நமக்கு வந்து உணர்வு பூர்வமான சூழ்நிலைகள் அமைது. ஆனாலும் அது நம்ம விருப்பப்பட்டு அமையல, அது தற்செயலா நமக்கு அமையுது. திடீர்னு ஒரு நாள் புத்திசாலித்தனமா நம்ம பேசிடுறோம். அப்ப திடீர்னு ஒரு நாள் புத்திசாலித்தனமா பேசிடுறோங்கிறதுனால அந்த திடீர்னு புத்திசாலித்தனமா பேசுற அந்த சம்பவத்தை விட்டுட்டு மற்ற சம்பவங்கள்லாம் புத்திசாலித்தனம் இல்லாத சம்பவங்கள் தான், உணர்வு அற்ற சம்பவங்கள் தானே. என்னைக்காவது ஒரு நாள் தீபாவளிக்கு புது சொக்கா போடுற மாதிரி எப்பவாவது ஒரு நாள் நம்ம உணர்வு பூர்வமா நம்ம சிந்திக்கிறோம். எப்பவாவது ஒரு நாள் உணர்வு பூர்வமான மிகப்பெரிய செயலை நம்ம செஞ்சோம். அதனாலதான் சொல்றாங்க, ஒரு விஞ்ஞானியின் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையினுடைய கடைசியில அந்த மனிதன் ஒரு சாதனையை செய்வானாம், சோதனையின் மூலம். பாருங்களேன், ஒரு விஞ்ஞானி பல சோதனைகளை கடந்து வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் கடைசியில் சாதனை செய்வாராம். ஆனா மெய்ஞானி இருக்காங்க இல்லைங்களா, ஒரு மெய்ஞானிக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை தான். அந்த நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் சோதனை தான். அதை கடந்து வரும்போதெல்லாம் ஒரு மெய்ஞானி ஒவ்வொரு சாதனை படைத்துட்டே இருக்காராமா. வாழ்க்கையின் கடைசியில இல்ல, ஒவ்வொரு நாளுமே சாதனை படைக்கிறாராமா மெய்ஞானி. ஏன் மெய்ஞானி ஒவ்வொரு நாளும் பல சோதனைகளை கடந்து சாதனை படைக்கின்றார் என்றால், விஞ்ஞானி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பது வந்து வெளி உலகை பற்றியாம. விஞ்ஞானி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பது வெளி உலகத்தை பற்றி, அவுட்டர் வேர்ல்ட பற்றி. ஆனா மெய்ஞானி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பது வெளி உலகத்தை பற்றி அல்ல, அக உலகத்தை பற்றி, உள் உலகத்தை பற்றி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 உலகம் இருக்கின்றது. நீங்க எந்த உலகத்தோட அதிக தொடர்புடையவரா இருக்கீங்களோ அந்த உலகம் உங்களை வந்து கண்டிப்பா அரவணைச்சு. அப்ப ஒரு உலகம் உங்களை அரவணைச்சுக்கும் அப்படின்னா இன்னொரு உலகம் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க வெளி உலகத்துக்காக அல்லது வெளி உலகம் உங்களை மதிக்கணும், வெளி உலகம் மரியாதை செய்யணும், வெளி உலகம் உங்களை பாராட்டணும், வெளி உலகம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வெளி உலகத்துக்காக நீங்க அதிகபட்ச ஈடுபாடு உள்ளவரா இருந்தா
வெளி உலகத்துல நீங்க மதிக்கப்படுவீர்கள், ஆனால் உள்ளுலகம் உங்களை ஒதுக்கிவிடும். அவ்வளவு. ஆனா திரும்பி இங்க எல்லாம் கைத்தட்டல் மாலை மரியாதையெல்லாம் வாங்கிட்டு நீங்க எங்க போகணும்? நைட்டுக்கு உங்க சொந்த வீட்டுக்கு தானே போகணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெட்டு வெளியில் இருக்கிற பெட்டுங்க. ஆனா தூக்கம் வெளியில இருந்து வர்றதில்லை. பாருங்களேன், பெட்டு வெளியில் இருக்கு, தூக்கம் உள்ள இருக்கு. பெட்டு வந்துருச்சு, ஆனா எத்தனை பேருக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கு? தூக்கம் வெளியிலிருந்து வர்றதோ இல்லை, உள்ள இருந்து வர்றது. அதே போலதான் வாழ்க்கையும் வெளியில் இருந்து உள்ளே வருவதல்ல, உங்களுக்கு உள்ளே இருந்து வெளியில் வருவது. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது உங்கள் உள்ளே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிந்தனை சிதறலிலும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் வெளிப்படுகின்றது. உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு பெரு பெரு செயல்களின் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை என்பது மொத்த வடிவத்தில் உங்கள் உள்ளத்தில் இருப்பது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகின்றீர்கள். உங்களை நீங்க எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கலாம். அப்படியே சொன்ன மாதிரி ஒரு களிமண் பிடித்தம் வாழ்க்கை. அந்த ஒரு களிமண்ணை வச்சு நீங்க என்ன உருவம் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களை நீங்க மகாத்மாவா மாத்திக்கணும்னு விருப்பப்பட்டா நிச்சயம் அந்த களிமண்ணை வச்சு நீங்க ஒரு மகாத்மா பொம்மை செய்யற மாதிரி அந்த களிமண் போன்ற இந்த வாழ்க்கையை வச்சு நீங்க உங்களை மகாத்மாவா மாத்திக்கலாம். இல்ல நீங்க அதே களிமண்ணை வச்சு துராத்மாவா மாத்திக்கணும்னாலும் நீங்க துராத்மாவா மாறிக்கலாம். அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த விஷயத்துல ஒரு 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குன்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்பது 2 விதம். ஒன்று, வாழ்க்கை என்ன என்று கற்றுக்கொண்டு வாழ்வது. பாருங்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டு வாழ்வது ஒரு முறை. இன்னொரு வாழ்க்கை முறை இருக்குங்களா? வாழ வாழ வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் முறை. இது 2ல எது பெருசுன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும்தான் சாத்தியம். நமக்கு எல்லாத்துக்குமே கைவசத்தில் இருப்பது வாழ்க்கையை வாழ வாழ கற்றுக்கொள்வதுதான் நமக்கு சாத்தியம். அதுதான் வெரி பாசிபிள். வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வாழணும்னு நினைக்கிற மனிதன் செத்து போயிடுவான். உண்மைதானுங்க? அந்த வாழ்க்கையினர் இவ்வளவு நான் முடிச்சுட்டேன், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ற கோர்ஸ் எங்க இருக்கு? எண்டு. வாழ்க்கையினுடைய முடிவு எங்க இருக்கு? டெட் வந்துருச்சுன்னா முடிச்சு போச்சு. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு செத்து போயிட்டார். அப்ப வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டு வாழ்வது மனிதனுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் சாத்தியம் என்னவென்றால் வாழ வாழ ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கற்றுக்கொள்வது மட்டும்தான் சாத்தியம். இந்த வாழ்க்கைக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையும் கடவுளும் காலமும் 3 வெவ்வேறு அல்ல, 3 அவதாரமும் சேர்ந்த ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பாருங்களேன். மனிதனுடைய வாழ்க்கை, கடவுள், காலம், இந்த 3 வெவ்வேறானதல்ல. இது 3மே ஒன்றுதான். இந்த 3லிருந்து எதை பிரிச்சாலும் நீங்க ஒன்றுமில்லாம போயிடுவீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. காலத்தை பிரிச்சுட்டு கடவுள் மட்டுமே மனிதன் மட்டுமே இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. கடவுள் மட்டுமே இருக்காரு, காலமும் மனித வாழ்க்கை இருக்கு, அது மட்டுமே அது நல்லா நடக்குமா? வாய்ப்பில்லை. மனிதன் மட்டுமே இருக்காரு, அது 2மே இல்லை, மோசமா போயிடும் வாழ்க்கை. உண்மை இல்லைங்களா? இந்த 3ம் சரி சம விகிதத்தில் கலந்தால் உங்க வாழ்க்கை தெய்வீகம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை முதலில் நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி இன்று முதல் ஆழமாய் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையையே தொடர்ந்து நீங்கள் பூசியுங்கள். ஏனென்றால் இந்த ஒரு வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் மனிதர்களாய் பிறந்திருக்கின்றீர்கள்.
இதுவே மிகப்பெரிய இன்றைய விசேஷமான செய்தி. இந்த வாழ்க்கையில் நீங்கள் இப்போது மனிதர்களாய் பிறந்திருக்கின்றீர்கள், அதுதான் விசேஷம். அடுத்த வாழ்க்கையில் நீங்கள் யாரோ, எதுவோ, என்னமோ யார் அறிவார்? எனவே இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் புனித வாழ்க்கையாக மாற்றுங்கள், புண்ணிய வாழ்க்கையாக மாற்றுங்கள். அதற்கு உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். அன்பை சுவாசியுங்கள், அன்பை வாசியுங்கள், அன்பை யோசியுங்கள், அன்பை பூசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்புள்ள வாழ்க்கையாக, மரியாதைக்குரிய வாழ்க்கையாக, புனித வாழ்க்கையாக, புண்ணிய வாழ்க்கையாக, சத்தியமாக மாறிவிடும். எனவே இன்று முதல் உங்களுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான அன்பை நீங்கள் நிறைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் உயிரிலும் உணர்விலும் அன்பை அதிகமாக நீங்கள் நிறைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை புனிதமடையும். சிவோ சிவோ சம்போ சம்போ. சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துடைய அன்பான பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம்